ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, உன் பிரார்த்தனைகள் அனைத்தும் நிறைவேறதுக்கான நேரம் வந்துருச்சு. இப்போதே இந்த பதிவு உன் கண்களில் பட்டுருச்சுனாலே கண்டிப்பா உனக்கான விஷயம் நல்ல முறையில் நடக்க போகுதுன்னு தான் அர்த்தம். என்னைக்காவது ஒரு நாள் என் பிரார்த்தனை நிறைவேறுன்ற அந்த நம்பிக்கையோடு என்னிடம் வைத்த வேண்டுதல்களை எல்லாம் இந்த அப்பன் முருகன் இன்னைக்கே உனக்கு நடத்தி கொடுக்க போறேன். வேதனைகளோட வருத்தத்தோட நீ என்கிட்ட வச்ச எல்லா வேண்டுதல்களையும் நிறைவேற்றி அதவே உனக்கு வெற்றியாக மாற்றி கொடுக்கதான் வந்திருக்கேன் செல்லவே. எப்போதுமே வானத்தில் இருக்கக்கூடிய வானவில் அழகாக தானே காட்சி அளிக்குது. அதே போலதான் உன் மனசுல இருக்கக்கூடிய நம்பிக்கையும் நிச்சயம் அழகானது. அந்த நம்பிக்கை மூலமாக தான் உன் வாழ்க்கையே அழகாக போகுது. நம்பிக்கையோட விடாமுயற்சியோட உனக்கான செயல்களை செய்யும்போது கண்டிப்பா எல்லா விஷயங்களிலும் நான் உனக்கு வெற்றியை கொடுத்துருவேன். உன்னை சுற்றி இருக்கவங்க அப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்கன்னு யாரையும் திருத்த முயற்சி செஞ்சு நீ தோத்து போக வேண்டாம். எல்லாருமே பிறந்ததற்கு எப்படி ஒரு காரணம் இருக்கோ அதே போல பிறக்கும்போது அவங்களுக்கு பிறவி குணங்கள்னு சில இருக்கு. அந்த பிறவி குணத்தின் படிதான் அவங்க வாழ்நாள் முழுவதும் வாழ்க்கையை வாழ்ந்து கழிந்து போவார்கள். அதனால யாரையும் மாற்றவோ திருத்தவோ நீ முயற்சி செய்யாத. உனக்கு வேணும்னா நீ மாறிக்கோ. யாரையும் மாற்றி அறிவுரை சொல்லி திருத்திட முடியாது என் செல்லவே. மனசுங்கிறது ஒரு அற்புதமான ஆயுதம். அந்த மனசு சில பேருக்கு தைரியத்தை கொடுக்கும்போது அவங்க வாழ்க்கையில் தன்னம்பிக்கையோடு ஜெயிச்சிடுறாங்க. சில பேருக்கு பயத்தை கொடுத்து அவங்க வாழ்க்கையில் தோல்வி அடைகிறதுக்கும் அந்த மனசே காரணமாக ஆயிடுது. எப்போதும் மனசை அது இஷ்டத்துக்கு உன்னை ஆள விட்டு விடாதே. மனசை அது இஷ்டத்துக்கு ஆட விட்டாலும் அது உன்னை ஆள விட்டாலும் அது உன்னை அமைதியிலிருந்து தள்ளி வச்சிடும். அதனால் உன் மனசில் நீ நினைக்கிறத மட்டும் யோசிக்கும்படி செயல்படுத்து. நீ நினைக்கிற ஒவ்வொரு எதிர்மறை எண்ணமும் எதிர்மறையான சிந்தனைகளும் உன் வெற்றியை தள்ளி போடும். உன் ஆற்றலை மெதுவாக சுரண்டிடுன்ற உண்மையை நீ புரிஞ்சுக்கோ என் செல்லவே. மனசை உன் கட்டுப்பாட்டுக்களை வச்சுக்கிட்டு வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ தயாராகு. மனம் முழுக்க அன்பை நிரப்பு. அதன் மூலமாக உன் வாழ்க்கை அழகாக மாறுவேன் செல்லவே. எதை நினச்சும் நீ எதுக்காகவும் பயப்பட வேணாம். நான் உன் கூட இருக்கும்போது உனக்குள்ள கவலைகளோ கஷ்டமோ வராத அளவுக்கு நான் பார்த்துக்கிறேன். நீ எல்லாரையும் அதிகமாக நம்பி தானே இப்போ ரொம்ப மனசு காயப்பட்டு போயிருக்க. இனிமேலாவது எல்லாரையும் நம்பாதே. உன்னுடைய மதிப்பு என்னங்கிறத நீ தெளிவாக புரிஞ்சுக்கோ. அப்போதுதான் யார் எப்படிப்பட்டவங்கன்ற உண்மை உனக்கு புரிய வரும். உன் மதிப்பை நீ உன் கையில் வைத்து கொள்ளும் போது யாரும் உன்னை தரக்குறைவாகவோ தாழ்வாகவோ பேசவோ நடத்தவோ முடியாதுங்கிறத நீ புரிஞ்சுக்கோ. எந்த அளவுக்கு நீ உன்னை உயர்வாக நினைக்கிறியோ மதிக்கிறியோ அந்த அளவுக்கு தான் மற்றவங்களும் உன்னை மதிப்பாங்க என் செல்லமே. நீ எல்லாரையும் அதிகமாக நம்பி அதிகமாக மனசு கஷ்டப்பட்டு காயப்பட்டு போயிருக்க. எல்லாரும் உன்னை ஏமாற்றவும் செய்கிறாங்க. இனிமேலாவது எந்த விதத்திலும் நம்பிக்கையை அளவோடு வைக்கணுன்ற ஞாபகத்தை உனக்குள்ளே வச்சுக்கோ. அளவுக்கு மீறி நீ நம்பிக்கை வச்சு கஷ்டப்படவும் நஷ்டப்படவும் வேண்டாம். உன் உள்ளத்தில் ஒரு போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். எதுக்காக போராடுறியோ எதை நினச்சி கவலைப்பட்டு கஷ்டப்படுறியோ அது அனைத்தையும் நான் சரி செய்கிறேன். நடக்காத விஷயங்களை நினச்சி கவலைப்பட்டு நீ சோர்ந்து போகக்கூடாது என் செல்லமே. உனக்கான அனைத்தையும் உன் அப்பன் முருகன் நல்லபடியாக நடத்தி கொடுக்குறேன். உன் நல்ல எண்ணங்களுக்கு ஏற்றால் போல உனக்கான நல்ல வாழ்க்கையும் நான் அமைச்சு தருவேன். நடந்து முடிஞ்சதையும் கடந்த கால கவலைகளையும் தூக்கி போடு. எதிர்காலத்தை பற்றி பயப்படாமல் இந்த நொடியிலிருந்து வாழ்க்கையை நிம்மதியாக வாழ ஆரம்பி. உனக்கு அமைதியையும் மகிழ்ச்சியையும் கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம். நீ என்னவோ உன்னை வெறும் சாதாரண கல்லாக நினச்சினா இந்த உலகம் உன் மேலே ஏறி மிதிச்சிட்டு போகும். ஆனால் உன்னை நீ ஒரு வைரக்கல்லாக நினச்சினா இந்த உலகமே உன் மதிப்பை புரிஞ்சுக்கிட்டு உன்னை தேடி வரும். எல்லாமே உன் மனசுலேருந்து தான் ஆரம்பிக்குது என் செல்லமே. உன்னை நீ மதிக்கும்போது உனக்கு நீயே மரியாதை கொடுத்து தனித்துவத்தோட வாழ்க்கையில் ஜெயிக்க முயற்சி செய்யும்போது இந்த உலகமும் உன்னை மதிக்க ஆரம்பிக்கும். நீ ஒருபோதும் தாழ்ந்து போகக்கூடாது. நீ சாதாரணமான ஆளும் அல்ல. நீ வாழ்க்கையை ஜெயிக்க பிறந்த பிள்ளை. கண்டிப்பாக
நான் உனக்கான வெற்றியை உன் கைகளில் கொடுக்க தான் போகிறேன். உன் கஷ்டத்தையும் கண்ணீரையும் நீ யாருக்கும் கதையாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நீ ரொம்ப வருத்தத்தோடு உன் கஷ்டத்தை போய் அடுத்தவங்க கிட்ட சொன்னாலும் இந்த உலகத்தில் உள்ள பல சதவீத மக்கள் 99% பேர் உன் வருத்தத்தையோ வலியையோ புரிஞ்சுக்க மாட்டாங்க. அவங்க காரியத்துக்கு அதை எப்படி சுயநலமாக பயன்படுத்திக்கலாம் தான் யோசிப்பாங்க. அதனால் உன் காயத்தையே உனக்கு வலிமையாக மாற்றிக்கோ. கஷ்டம் காயம் எதுவும் இருந்தாலும் அதை அமைதியாக ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு நீ வெற்றி பெற்று எல்லார் முன்னாடியும் ஜெயிச்சு நிற்க தயாராகு என் தங்கமே. நம்பிக்கையோட ஓம் சரவணபவன் நீ சொன்னினாலே உனக்கான நல்லது அனைத்தையும் இந்த முருகன் நான் நடத்தி கொடுத்துருவேன். எல்லாரிடமும் நல்ல பிள்ளையாக இருப்பது தப்பு இல்லை. ஆனால் கெட்டவர்களிடமும் மோசமானவங்க கிட்டையும் நீ நல்ல பிள்ளைன்றதை காட்டினா அதன் மூலமாக அவங்க உன்னை ஏமாற்றவும் ஏமாளியாக்கவும் கோமாளியாக்கவும் முயற்சி செய்வாங்க. தகுதியற்ற மனிதர்களிடம் நீ அதிக கருணை காட்டும்போது அதுவே உனக்கு அழிவுக்கான ஆரம்பமாக மாறி போயிடும். அதனால் யாருக்கு உதவி செஞ்சாலுமே கூட அவங்க நல்லவங்க தானான்னு பார்த்துக்கிட்டு செய்ய. ஒரு திருடனுக்கும் அயோக்கியனுக்கும் நீ உதவி செஞ்சு உனக்கு தேவையில்லாமல் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் இதை சொல்கிறேன் என் செல்லமே. நீ நல்லவங்களுக்கு உதவி செய்யும்போது அவர்கள் அதை நன்றி உணர்வோடு நினைப்பாங்க. ஆனால் கெட்டவனுக்கு உதவி செய்யும்போது அவர்கள் அதை சுயநலத்தோடு பயன்படுத்திக்குவாங்க. எப்போதும் அறிவோடு கூடிய அன்புள்ள பிள்ளையாக இரு. உன் மனசு மென்மையாக இருக்கட்டும். உன் எல்லைகள் வலிமையாக இருக்கட்டும். யாருக்கு உதவி செய்யணுன்றத சரியாக தேர்ந்தெடுத்து நீ செய்யும்போது அதன் மூலமாக உன் வாழ்க்கையை காப்பாற்றி உன்னை உயர்வு பெற செய்வேன். உன் வாழ்வில் இருக்கும் இருளை கலைத்து உனக்கான நல்லதை செய்ய நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உன் பிரச்சனைகள் யாவற்றையும் சரி செஞ்சு உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ அமைதியாக இருந்தாலே உன் வாழ்க்கையில் உனக்கான நல்ல நேரம் வந்துடும். உன் வாழ்க்கையை ஒளியாக மாற்றி அமைச்சு உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ சாதாரண சிலை அல்ல, இந்த முருகன் படைச்ச சிறந்த படைப்பு. அப்படி இருக்கும்போது நீ எதுக்காக கவலைப்படுற? நம்பிக்கையோடு நீ இருந்தாலே எல்லா விஷயங்களையும் நானே உனக்கு நல்லபடியாக முடிச்சு கொடுப்பேன். எத்தனையோ நாள் இரவில் உட்கார்ந்து இருளில் நீ அழுதிருக்கிறாய் அல்லவா? அது எதுவுமே இப்போது பிரயோஜனம் இல்லாமல் போகாது. உன் கண்ணீரை தொடச்சி உன் வருத்தத்தை போக்கி உனக்கான வசந்தத்தை கொடுக்கதான் இந்த அப்பன் முருகன் வந்திருக்கேன். நீ எந்த விதத்திலும் பலவீனமாகவோ தோத்து போகவோ விட்டுட மாட்டேன். உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை கொடுத்து உனக்கான நல்லதை செஞ்சு தர வேண்டியதும் இந்த அப்பன் முருகன் என்னுடைய பொறுப்பு. உன் வாழ்க்கையில் உன்னை உயர்த்தி உனக்கான நல்லதை எல்லாம் செஞ்சு கொடுக்க போகிறேன். உன் உள்ளத்தில் இருக்கும் சக்தி இன்னும் முழுமையாக விழித்திருக்கவில்லை. முதல்ல நீ தைரியமாக முடிவெடுத்து அதற்கேற்றால் போல செயல்களை சிறப்பாக செய்ய பழகு. உன் தோல்வியே வெற்றியாக மாறப்போகுது. நீ எடுத்த முயற்சிகள் யாவற்றிலும் உனக்கு துணையாக நான் இருந்து வெற்றி வாழ்க்கையை உருவாக்கி கொடுப்பேன் செல்லமே. நீ அமைதியாக இருக்கிறதால யாரும் உன்னை குறைவாக மதிப்பிட மாட்டாங்க. சரியான நேரம் வரும்போது நீயே புயலாக ஜெயிச்சு வெளிவரதான் போற. உன் பொறுமை எல்லாம் உனக்கான சக்தியாக மாறி நீ வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கான நேரத்தை உருவாக்கும். என்னை நம்பி முன்னேறு. இனி எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். அதையும் இதையும் யோசித்து பயப்பட்டு உன் வாழ்க்கையை நீ கெடுத்துக்க வேண்டாம். என்ன நடந்தாலும் தைரியமாக இரு. உன் பயத்தை அழிக்கவும் உன் சந்தேகத்தை தீர்க்கவும் இந்த அப்பன் முருகன் இருக்கேன்றதை ஞாபகம் வச்சுக்கோ. நீ பயந்து ஓட வேண்டிய ஆள் இல்லை, வாழ்க்கையை எதிர்த்து போராட வேண்டிய ஆள். பயத்தை எதிர்த்து நின்னா அது என் கண்ணு முன்னால் பொசுங்கி சாம்பலாக போயிடுமேன்னு செல்லமே. இந்த அப்பன் முருகன் உன் கூடவே உனக்குள்ளே இருக்கும்போது நீ எதுக்காகவும் பயப்பட தேவையில்லை. என் வாழ்க்கையில் அதிசயம் நடக்காதா, என்னுடைய கஷ்டம் தீராதா, எனக்கு நல்லது நடக்காதான்னு கேட்டுக்கிட்டு இருந்த உனக்காகவே உன் பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வச்சு உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க வந்திருக்கேன். உனக்குள் இருக்கும் பயங்கிற இருளை விரட்டி உன் வாழ்க்கையில் வெற்றியின் திசையை நோக்கி வழி நடத்த போகிறேன். எல்லாவற்றையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம். இந்த அப்பன் முருகன் உன் லட்சியத்தை நிறைவேற்றி உன் வாழ்க்கையில் வெற்றியை தரப்போகிறேன். எல்லா மனுஷனுக்கும் வாழ்க்கைனா ஒரு லட்சியம் இருக்கணும்.
இதை செஞ்சு முடிக்கணும் அதை செஞ்சு முடிக்கணுன்ற கடமை உணர்வோட பொறுப்போட உன் லட்சியங்களை நிறைவேற்றுவதுதான் வாழ்க்கையை அழகாக்குறதுக்கான அடையாளம். லட்சியம் இல்லாத வாழ்க்கைங்கிறது திசை இல்லாத கப்பல் போல. கடலுக்குள் இருக்கிற கப்பலுக்கு திசை இல்லாட்டி எந்த திசையில போய் ஏதாவது ஒரு இடத்துல மூழ்கி போயிடும். உனக்கென ஒரு லட்சியத்தை வச்சுக்கிட்டு அதை அடையிறதுக்காக தினமும் வேலை செய்யும் செல்லமே. உன் உடம்பின் ஒவ்வொரு அணுவிலும், உன்னுடைய உடம்பின் நாடி நரம்பிலும் ரத்தத்திலும் உன்னுடைய லட்சியம் ஓடிக்கிட்டே இருக்கணும். உன் குறிக்கோளை அடையும் வரை நீ நிற்காம ஓடிக்கிட்டே இரு. இடையில் வரும் தடைகளை தாண்டி உன் சோதனைகளை முறியெடுத்து உன்னை வெற்றி பெற செய்ய வேண்டியது உன் அப்பன் முருகன் என்னுடைய பொறுப்பு. கண்டிப்பா நீ செய்யும் முயற்சிகள் யாவற்றிலும் நானே உனக்கு வெற்றியை கொடுத்து வழி நடத்துவேன். நேரம் சரியில்லை, எனக்கு அதிர்ஷ்டமே இல்லைன்ற வார்த்தைகளை இப்போதே நிறுத்திடு. உன் வாழ்க்கையை உயர்த்தி உனக்கான நல்லதை செஞ்சு அதிர்ஷ்டசாலியாக மாத்துறதுக்கு இந்த அப்பன் முருகன் வந்து விட்டேன் என் செல்லமே. உன் முயற்சியை மட்டும் நீ சரியாக செஞ்சிட்டாலே கண்டிப்பா நீ எந்திரிச்சு வாழ்க்கையை ஜெயிச்சிட முடியும். அதிர்ஷ்டம் உன்னை தேடி வரும்படியும் உன் வாழ்க்கை அழகாக மாறும்படியும் இந்த அப்பன் முருகன் செய்ய போறேன். பயங்கிறது ஒரு உணர்வு அல்ல, அது ஒரு சங்கிலி. அந்த சங்கிலி உன்னை கட்டி போட்டுடாம நீ அந்த பயத்துக்கு அடிமையாகிடாம தைரியமா வாழ்க்கையை வாழ கத்துக்கோ. உன் கனவுகளை கொல்லும் முதல் விஷம்னா அது இந்த பயம்தான். எதுக்கும் பயப்படாத, யாருக்கும் பயப்படாத. இந்த அப்பன் முருகன் உன் கூடவே இருக்கேன்ற நம்பிக்கையோட எல்லா விஷயங்களையும் தைரியமாக எதிர்கொள்ள பழகு. உன் வாழ்க்கையை மாற்றி உனக்கான நல்லதை செஞ்சு கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். என்னால் முடியாது, எனக்கு இது நடக்காது, எனக்கு இது தெரியாதுன்னு இனிமேல் நீ சொல்லாமல் எல்லா விஷயங்களிலும் முழு மனசோட முயற்சி செஞ்சினாலே நீ ஜெயிப்பதை யாராலும் தடுக்க முடியாது. நம்பிக்கையோடு முன்னேறும் போது உன் வாழ்க்கையை நல்லபடியாக நானே வழி நடத்தி உன்னை வெற்றி பெற வைப்பேன் என் செல்லமே. நீ நடந்த பாதை வீணாக போகாது, நீ அனுபவிச்ச வழியும் வீணாக போகாது. உன்னுடைய ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. கூடிய சீக்கிரம் உன் துன்பங்களுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டி உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுப்பேன். நீ இழந்ததெல்லாம் நிச்சயம் உனக்கு திரும்ப கிடைக்கும். இன்னும் முன்னும் உன்னை வலிமையான ஆளாக நான் மாற்றி காட்ட போறேன்.